ஹாய் ஹலோ இது உங்கள் பிஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் டிவிஷன் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10th யூனிட் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் 1.5 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்லேயே ஒரு ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆரோ டயக்ராம் உள்ள ரிலேஷனை செட் பில்டர் ஃபார்மில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுங்கன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம என்ன எடுப்போம், ஃபஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்மில் எழுதுவோம். set builder form. செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்க்கு நடுவில் உள்ள ரிலேஷனை கண்டுபிடிச்சி ஜென்ரல் ஃபார்மில் எக்ஸ் அண்ட் ஒய்யை டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஆர்டர் பேரஸ் ஜென்ரல் ஃபார்மில் டிஃபைன் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுக்கும் நடுவான ரிலேஷனை என்ன பண்ணணும், ஜென்ரலாக டிஃபைன் பண்ணணும். ஓகே, அதான் என்னன்னா செட் பில்டர் ஃபார்ம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், செட் பில்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம இதில் உள்ள ரிலேஷனை கண்டுபிடிக்கும். ரிலேஷனுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்னு வச்சுக்கோங்க. இதை எக்ஸ் அது ஒய்னு வச்சுக்கோங்க. பியில் உள்ள எலமெண்ட்டை எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், கியூவில் உள்ள எலமெண்ட்டை ஒய்னு எடுத்துக்கிறேன். என்ன இருக்குது, பியில் 5 இருக்குது, கியூவில் 3 இருக்குது. ஓகேவா, இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன ரிலேஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேவா, 5லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 3 வரும். 6 இங்கே 4. அப்போ அதே மாதிரி 6லேருந்து 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 7லேருந்து 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே 5. ஓகேவா, அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா, டொமைன் பியில் உள்ள எலமெண்ட்ஸை நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். எக்ஸில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 மைனஸ் பண்ணிங்கன்னா டொமைன் கியூவில் உள்ள எலமெண்ட்ஸ் ஒய் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இதை நான் ஜென்ரலாக எழுத போகிறேன். ஜென்ரல் எழுதிங்க தான் இப்போ என்னது செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இது எப்படி டிஃபைன் பண்ணலாம், therefore the set builder form of R is equal to என்ன வரும், எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா, காமன் டிஃபைன் பண்ணுறோம். எக்ஸ் ஒய்ங்கிற ஆர்டர் பேர் இருக்கும். அதில் அந்த ஒய்ங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ்லேருந்து 2 மைனஸ் பண்ணும்போது அப்படின்னு. ஓகேவா, எக்ஸ்லேருந்து 2 மைனஸ் பண்ணும்போது என்னாகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒய் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேவா, வேற அந்த எக்ஸுங்கிறது எங்கேருந்து எடுத்துருக்கணும், பியிலேருந்து, ஒய்ங்கிறது செட்டு கியூலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒய்க்கு பதிலாக நான் ஆர்டர் பேர் என்ன பண்ணுறேன், பியிலேருந்து எடுக்கிறேன். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸுக்கு என்ன பண்ணுறேன், 5 அப்ளை பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், ஒய் 3 கிடச்சிரும். அதே இது 6 அப்ளை பண்ணால் ஒய்க்கு 4 கிடச்சிரும். நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறீங்க அதான் கிடைக்கும். நீங்கள் என்னது இங்கே ஏற்கனவே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிக்கான எலமெண்ட்டு 5, 6, 7, 8ன்னு கொடுத்துருக்காங்க. கியூக்கான எலமெண்ட்டு 3, 4, 5. ஓகேவா, ரிலேஷன் அப்படிங்கிறது ரெண்டுக்கான ரிலேஷன் இருக்குது. அந்த ரிலேஷன் எப்படி ஃப்ரேம் ஆகிருக்கு நான் என்ன பண்ணிட்டேன், செட் பில்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ரிலேஷன் அப்படிங்கிறது பிக்கும் கியூக்கான ரிலேஷன் அப்படிங்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க, 5,3, 6,4, 7,5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆர்டர் ஃபார்மில் செட் பில்டர் ஃபார்மில் உங்களுக்கு ஜென்ரலாக எழுதியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்தது ரோஸ்டர் ஃபார்ம். ரெண்டாவது ரோஸ்டட் ஃபார்ம் ஆஃப் ஆர். ரோஸ்டர் ஃபார்மில் ஒன்றும் இல்லை, அந்த ஆரை அப்படி எப்படி எழுதணும், நம்பர்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ரோஸ்டட் ஃபார்ம் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 5,3, 6,4, 7,5. இதான் என்னது ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா, அடுத்தது டொமைன்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. டு ஃபைண்டில் ஃபஸ்ட்டு டொமைன் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, டொமைன் ஆஃப் ஆர்னா என்ன, எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன் ஆர். ரிலேஷனில் வந்த அந்த எக்ஸ் கமாங்கிற ஆர்டர் பேரில் உள்ள எக்ஸை மட்டும் எடுத்து எழுதணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி எடுத்து எழுதுனீங்கன்னா டொமைன் ஆஃப் ஆர் is equal to 5, 6, 7 வந்துடும். ஓகேவா, அடுத்தது ரேஞ்ச். ரேஞ்ச் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படின்னா ஒய் ஆஃப் எக்ஸ் ஒய் இன் ஆர். ஓகேவா, எக்ஸ் ஒய்ங்கிற ஆர்டர் பேரில் இருக்கக்கூடிய ரிலேஷனில் உள்ள ஒய்யெல்லாம் எடுத்து எழுது அப்படின்னு அர்த்தம். therefore range of R is equal to
3,4,5. ஓகேவா? ரிலேஷனில் எந்த எலமெண்ட்டுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா a relation which contains no elements. ஒரு ரிலேஷனில் எலமெண்ட்ஸே இல்லை அப்படின்னா அந்த ரிலேஷனுக்கு பேர் இஸ் கால்ட் நல் ரிலேஷன். இதையாக வச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி இஃப் n of a is equal to p இருந்து n of p is equal to q இருந்துச்சு அப்படின்னா then the total number of relation that exists from a to b. ஏக்கும் பிக்கு நல்ல எவ்வளோ ரிலேஷன்ஸ் எக்ஸஸ் ஆகும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா 2 பவர் p இன்ட்டு க்யூன்னு அர்த்தம். இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இது 1 வேர்டில் இருக்கும், சில நேரம் 2 மார்க்லையும் கேட்பாங்க. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ அடுத்த சந்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.